இவ்வளோ நேரம் எல்லாரும் வந்தவங்க எல்லாரும் அப்படியே அங்கேயே இருக்கீங்கன்னு நினைக்கிறது இதை விட ஒரு பெரிய கிஃப்ட் இருக்காது ஒரு மனுஷனுக்கு. ஸோ ஓட் ஆஃப் தேங்க்ஸ்ன்னு சொல்கிறதுக்கு எனக்கு எதுவுமே இல்லை. ஆனால் இவ்வளோ நிறைய நன்றியை மனசுலேருந்து அள்ளி உங்கள் எல்லாருக்கும் கொடுக்கணும்னு மட்டும்தான் நினைக்கிறேன். ஒரு மனுஷனுக்கு வேணுங்கிற நேரத்தில் உதவுற சில பேர் இருப்பாங்க வாழ்க்கையில். அது இருப்பாங்களா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிற நேரம் ஒன்று வரும். அது வரவே கூடாதுன்னு நான் எல்லாருக்குமே நினைப்பேன். சில பேருக்கு வரும்போது இந்த ஒரு கிஃப்ட் கிடச்சிருக்குன்னு அவங்களுக்கு தெரியும் வாழ்க்கையில். அந்த மாதிரி இங்கே வந்த ஒவ்வொருத்தருக்கும் எனக்கு கிடைச்ச கிஃப்ட் எங்கள் அண்ணன் சொன்ன மாதிரி நன்றி நன்றி, மனசார நன்றி. நான் எப்பவுமே சிரிச்சிட்டு தான் இருப்பேன், உங்கள் எல்லாருக்குமே தெரியும். ஏன் அப்படின்னா வேறு என்ன பாசிட்டிவிட்டி இருக்குது? ஸ்மைலை விட வேறு எந்த பாசிட்டிவிட்டியுமே கிடையாதுன்னு நான் நினைப்பேன். ஒருத்தர் பார்க்கும்போது ஒரு சிரிப்பில், அன்பில் அவங்க அட்ராக்ட் ஆகிறது மட்டும்தான் நம்மளுடைய கடமையாக நான் நினச்சிட்ருப்பேன். என்னுடைய ஃபேன்ஸுக்கும் அதான் நான் சொல்லுவேன், எப்படியாவது சிரிச்சிட்டே இருங்க அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். அவங்களும் என்னை எப்பவும் சிரிக்க வச்சுக்கிட்டே இருப்பாங்க. அது எனக்கு கிடைச்ச மிக மிக பெரிய பாக்கியம். இங்கே ஒவ்வொருத்தர் பற்றியும் நான் பேசணும், அது நிறைய நேரம் ஆகும். கண்டிப்பாக நான் நிச்சயமாக ஒரு ஷார்ட் வீடியோவாக அதை ஷூட் பண்ணி எல்லாருக்கும் அனுப்பணும்னு ஆசைப்படுறேன். உங்கள் எல்லார் நேரத்தையும் நான் வீணடிக்க விரும்பலை. அண்ட் என்னுடைய குடும்பம், என்னுடைய ஃபேன்ஸ், என்னுடைய மூவிஸ், என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் இங்கே இருக்கீங்க. எனக்கும் சில நெகட்டிவிட்டிஸ் எல்லாம் வந்தது. என் சொத்துக்கள் எல்லாம் முடக்கப்பட்டதுன்னெலாம் நியூஸ் வந்தது. நானும் போய் பார்த்தேன். எல்லோரும் சொன்னாங்க என்ன சார் அப்படின்னு. நான் போய் பார்த்தேங்க, அப்படி எதுவும் இல்லை. எப்படி உங்களுக்கு தெரியும் அப்படின்னு கேட்டாங்க. இது வரைக்கும் என் சொத்து, இதை யாரால் முடக்க முடியும்? காசு சம்பாரித்து வர்றது போகிறதெல்லாம் ஒன்றுமே கிடையாதுங்க. இந்த சொத்தை எவன் ஒருத்தன் லைஃப்பில் சம்பாதிக்கிறானோ அவன்தான் வின்னர், அவன்தான் சக்ஸஸ்ஃபுல் மேன். இன்றைக்கி உங்கள் எல்லாராலையும் நான் சக்ஸஸ்ஃபுல்னு எனக்கு மனசார தெரிஞ்சிருக்கு. ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அதுக்காக இந்த ஒரு ரூமில், இந்த ஒரு அரங்கத்தில் இருக்கிற எல்லாரும் நான் ஃப்யூச்சரில் இங்கே வச்சுப்பேன் எப்போவுமே. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் தட். அண்ட் எனக்கு சிவண்ணா பற்றியெல்லாம் எனக்கு நிறைய சொல்லணும்னு ஆசை. அவரை பற்றி நான் தனியாக பேசி, இங்கே ஒவ்வொருத்தர் பற்றியும் தனியாக பேசி ஒரு வீடியோ அனுப்பணும்னு ஆசையாக இருக்குது. அவங்க பேசினது எனக்கு தெரியாது, இந்த ஈவெண்ட் எப்படி நடக்கும், எப்படி போகும், எதுவுமே யாருக்குமே தெரியாது இல்லையா? ஆனால் அது நடந்து முடிஞ்ச உடனே இப்படி நம்மளை மனசில் இப்படி நினச்சிருக்காங்கன்னு ஒவ்வொருத்தரும் நினைக்கும் போது எனக்கு இதை விட ஒரு கிஃப்ட், இதோட ஒரு சந்தோஷம், இதை விட என்ன வேணும்? அவ்வளோதான். ரொம்ப ரொம்ப நன்றி ஈச் அண்ட் எவ்ரி பர்சன் ஆஃப் யூ. மலேசியாவிலேருந்து வந்தவங்களுக்கு அஸ்வின், நான் கண்டிப்பாக அந்த ஒவ்வொருத்தர் பற்றியும் ஒவ்வொரு வீடியோ போட்டு நான் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன். இங்கே உங்கள் நேரத்தை நான் வீணடிக்க விரும்பலை. ஒரே ஒருத்தர் மட்டும் பற்றி சொல்லிக்கிறேன். கேரளாவிலேருந்து வந்திருக்காங்க நிதின். எல்லாருமே உங்கள் எல்லாருக்கும் ஒரு வீடியோ நான் போடுறேன். நான் பர்சனலாக உங்களுக்கு எனக்கு தரணுன்ற நம்பிக்கை, எனக்கு தரணுன்ற ஆசை இருக்கு, நம்புங்க. அண்ட் ஒரே ஒருத்தரை பற்றி மட்டும் சொல்லிக்கிறேன். ஏன்னா இந்த ஷோ நடக்குதுன்னா முழுக்க காரணம் அவங்க மட்டும்தான். உங்கள் எல்லாருக்குமே அவங்கள தெரியும். கெனிஷா மட்டும்தான். ஷி புட் திஸ் ஹோல் ஷோ அப் ஃபார் மீ. எனக்கு யாரும் அப்படி பண்ணதே கிடையாது. இவ்வளோ பேர் வருவாங்கன்னு எனக்கு தெரியாது, எனக்கு உண்மையாக தெரியாது. நான் இன்றைக்கி தெரிஞ்சுக்கிட்டேன். அதுக்கு காரணமான கென்னுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி கென்னு. அண்ட் ஷீ இஸ் பார்ட் ஆஃப் RMS ஸ்டுடியோ. ஷீ இஸ் பார்ட்னர் இன் ரவி மோகன் ஸ்டுடியோஸ். ஒரு மனுஷனுக்கு ஒரு இடத்துல ஸ்டக் ஆகிட்டான்னா எங்கேருந்தாவது கடவுள் அவங்களுக்கு ஒரு விஷயத்தை அனுப்புவார். அது காசாக இருக்கலாம், பொருளாக இருக்கலாம், வாகனமாக இருக்கலாம், எது வேணாவா இருக்கலாம். அந்த மாதிரி எனக்கு ஒரு கிஃப்ட், கடவுள் கொடுத்த ஒரு கிஃப்ட். அவங்க நான் யாருன்னு உணர வச்சது அவங்க தான் எனக்கு. அப்படி
அவங்க வந்து எப்போவுமே இந்த மாதிரி ஒருத்தர் லைஃப்பில் எல்லாருக்கும் இருக்கணும்னு நான் ஆசைப்படுறேன். தேங்க்யூ ஸோ மச், தேங்க்யூ ஸோ மச், ஐ மீன் இட். அண்ட் என்னுடைய டீம் மட்டும் நான் சொல்லிடுறேன். கண்டிப்பாக பாவனா, அமேசிங். தேங்க்யூ. I know you are also enjoying this show. I know very well because I can see it in your face. It's really amazing how well you carry this. Thank you for that. And என்னுடைய டீம், என்னுடைய COO ஷாம் பற்றி கண்டிப்பாக சொல்லியே ஆகணும். ஏன்னா அவர் ஏன் COOன்னு பேர் வச்சா, அது என்னென்ன கூ அப்படின்னு பேர் வச்சிருக்க அப்படின்னு நான் கேட்டப்போ சொல்லி பேசிக்கிட்டப்போ சொன்னாங்க, நான் படத்தை கூவி கூவி விற்கணும்னா அதுக்கு தான் கூ அப்படின்னு COO ஆஃப் அவர் கம்பெனி. அண்டு என்னுடைய தம்பி ஷாம் எப்போவுமே என் கூட இருக்கிற ஒருத்தன். நிறைய விஷயங்கள் எனக்காக அவன் பண்ணிட்டு இருக்கான். ரொம்ப ரொம்ப சந்தோஷம் அவன் என் கூட இருந்தது. ஸ்பான்சர்ஸ் ஒவ்வொருத்தருக்கும் என்னுடைய நன்றிகள். சார், உங்கள் எல்லாருக்கும் இன்ஸ்டாவில் நான் வந்து என்னுடைய ஃபுல் கிராட்டிடியூடை நான் வந்து சொல்லணும்னு ஆசைப்பட்றேன் சார், கண்டிப்பாக. அண்ட் கிருஷிலா இஸ் ஹியர், தேங்க்யூ. யூ பார்ட் ஆஃப் த ஃபேமிலி நவ், பார்ட் ஆஃப் RMS நவ். ஆல் தி பெஸ்ட். அண்ட் இங்கே தான் இருப்பேன். வாழ்த்தணும்னு நினைக்கிறவங்க இங்கே வந்திருக்கீங்க, வாழ்த்துங்க. என்னை வந்து வாழ்த்த வேணான்னு நினைக்கிற சில பேர் இருக்காங்க, அவங்களுக்கும் நான் சொல்லிக்கிறேன், இங்கே தான் இருப்பேன், வேறு எங்கேயும் போக மாட்டேன், வளர்ந்துக்கிட்டே தான் இருப்பேன். நன்றி, நன்றி, நன்றி. ஜஸ்ட் அ ஸ்பேன் ஆஃப் 2-3 மணி நேரத்தில் எவ்வளவோ இமோஷன்ஸ் நீங்கள் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணீங்கல்ல. அண்ட் தேர் சோ மெனி பீப்புள் ஹூ கேம் டுகெதர் ஃபார் யூ. நான் ஃபஸ்ட்டு சொன்ன விஷயம் தான் இப்போவும் சொல்கிறேன், யூ ஆர் அ லக்கி மேன். அண்ட் நீங்கள் தொட்டதெல்லாம் தங்கமாக ஆகட்டும் அப்படின்னு என்னுடைய வாழ்த்து. தேங்க்யூ. நான் ஜெனீலியா வந்து அப்படி யாரும் சொல்ல மாட்டாங்க இல்லையா, உனக்கு என்னவாக இருந்தாலும் நான் செய்வேன்றது. அவங்களும் அவங்க ஹஸ்பண்ட் ரித்தேஷும் அவரும் எனக்கும் பெருசாக பழக்கம் கூட கிடையாது. அவர் இங்கே வந்து உனக்காக வரேன்னு சொல்லி ஒரு ஃபோன் கால் தான் நான் பண்ணேன், நேரில் கூட போய் கூப்பிடல. இந்த மாதிரி ஒரு கிடைக்கிறதுக்கு நீங்கள் எல்லாம் எனக்கு கிடைச்சதுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். என்னுடைய படங்கள் நீங்கள் சந்தோஷமாக பார்ப்பீங்க நம்புறேன். ரவிமோகன் ஸ்டுடியோஸ் 22 வருஷமாக நாங்கள் சந்தோஷமாக பார்த்துக்கிட்டு இருக்கோம். இப்போ இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கடமை உணர்ச்சியோட, சந்தோஷத்தோட, இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இன்ட்ரெஸ்டோட பார்ப்போம். பிகாஸ் நாட் ஓன்லி எ ஹீரோ, ஒரு டிரெக்டர் அண்ட் ஒரு ப்ரொடியூசர் அண்ட் லிரிசிஸ்டாக இன்னைக்கு அவதாரம் எடுத்திருக்கீங்க. பெரிய பெரிய கைத்தட்டல் ஃபர்ஸ்ட் கொடுத்துடலாம். பிகாஸ் இட் டேக்ஸ் அ லாட் ஆஃப் கரேஜ்ங்க. It takes a lot of courage and hard work to என்ன நம்பின யோகி பாபு என்னை டைரக்டர் ஆக்குனதே அவர் தான். ஏன்னா என் மேலே நம்பிக்கை இல்லைன்னா வேற ஆக்கியிருக்கவே முடியாது. அவர் தான் இன்னும் ஊக்கம் கொடுத்தாரு, நான் வரேன், நீங்கள் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி. தேங்க்யூ யோகி. இந்த விழாவில் முதல்லேருந்து கடைசி வரைக்கும் இருக்கிற நீங்கள் என் லைஃப்லேயும் கடைசி வரைக்கும் இருக்கணும்னு ஆசைப்பட்றேன். அண்ட் கண்டிப்பாக கார்த்திக், உட்காருங்க யோகி ப்ளீஸ். தேங்க்யூ ஸோ மச். கார்த்திக் பற்றி நம்ம கண்டிப்பாக சொல்லணும் இல்லையா. ஒரு மனுஷன் வந்து எப்போ தேவையோ அப்போ தான் மற்றவங்க அவனுக்கு என்ன செய்வாங்கன்றது புரியும் இல்லையா. இல்லை அந்த மாதிரி கார்த்தி வந்து எவன் என்ன நினச்சாலும் நீ எப்படி இருக்கேன்னு கேட்ட ஒரு ஆள் கார்த்தி. நீ எப்படி இருக்கேன்னு, நீ என்ன பண்ணுற, நீ நல்லா இருக்கியா அப்படின்னு எப்போவுமே கேட்டுகிட்டே இருப்பார். இப்படி எனக்கு ஒரு ரியல் லைஃப் வந்தியத்தேவன் வந்து லைஃப் லாங் எனக்கு கிடைச்சதுக்கு வந்து நான் புண்ணியம் பண்ணியிருக்கணும். தேங்க்யூ கார்த்தி. I'm going to try and keep my speech to like as quick as possible. எல்லாரும் என்னோட ஃபேஸை எங்காவது ஒரு வாட்டி அட்லீஸ்ட் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஜஸ்ட் a lot of publicity, what to say. But I'd like to reintroduce myself to you. I'm Kenisha Francis and I'm a singer, I'm a music producer, and I'm a spiritual therapist, and currently I'm honored to be the partner at Ravi Mohan Studios. Very, very grateful for the opportunity, Mr. Ravi. First of all, I'd like to thank God. Very grateful to God, very grateful to the universe for putting me in a place like this. And most importantly to Amma. Appa's not here, but Amma, Appa, Raja, the whole family for being so wonderful. And I mean, I have none. I had none for a long time, but Mr. Ravi has given me such beautiful people. Thank you very much. I come from a very, very difficult background of life versus Mr. Ravi that comes from a beautiful, abundant background of life. We have decided together to put Ravi Mohan Studios together so we can bring a lot of artists and get them to be
you know, as famous as possible, and that's the true dream that we have. I had some things to say about a few people, but they're missing. But at the end of the day, today was not possible because without our entire team, I know Mr. Ravi will thank them later, but starting from Dreams to Sham to Karthik Yogi to Vijay Raghavan to Krishila, there are a million names right now that are our family, considered our family, and they've been with us through thick and thin to make this happen. It's more than it's emotional, it's very powerful to know that Mr. Ravi and I are working with people and we can call our friends family. Mr. Ravi is busy, but I just wanted to say that இது மிஸ்டர் ரவி நான் வந்து தமிழில் சொல்லட்டுங்களா? ட்ரை பண்ணுறேன். நீங்கள் வந்து okay, I tried. No, not possible. You know, you've been through some of the hardest storms, and நீங்க வந்து அதுதான் Mr. You know, like I call him Baba Ganush. Like he said, என்ன சோகம் உங்களுக்குள்ள இருந்தாலும் நீங்க வந்து வெளியே எல்லாருக்கூடமே நீங்க நல்லா பேசுறீங்க, நல்லா பழகுறீங்க. Okay, that's okay. That's possible, you know. But what you do is, Mr. Ravi, நீங்க உங்க லைஃப்ல வர யாரு வந்தாலும் அவங்க எந்த டார்க்னஸ் எடுத்துட்டு வந்தாலும் நீங்க அதை லைட்டா மாத்திடுறீங்க. That is who you are. And இந்த ஜர்னியில் நீங்கள் ஃபன் ஃபேக்ட் எல்லாருக்குமே இங்கே என்னோட ஃபோனில் இப்போ கூட ஒரு 7 full scripts இருக்குது. Full scripts of 7 different movies, from direction to screenplay to who he's casting to the dialogues to everything. That's how talented you are, and I can't wait for the world to see. கொஞ்ச நாள் முன்னாடி ஒரு வார்த்தை கற்றுக் கொடுத்தாங்க, பேராசை. எனக்கு ஒரு பெரிய பேராசை இருக்குது. என்னன்னா, every human being in the world, I would like for them to see the God in you, because I see the God in you, and I would not want to see anything else. Thank you for giving us such a beautiful event, such a beautiful heart, such a beautiful family. Thank you, RM, for who you are and who you are growing to be. I know that the days of victory is just a sniff away for you. You have worked really hard, and I keep telling every friend of mine, every colleague of mine, that if you spend one day with Amma, with Varalakshmi Amma, you will actually know why RM is so beautiful inside out. Thank you, Varalakshmi Amma, for giving us someone like an RM to this world. I'm very, very grateful to you. Thank you to every single person who's come here. And last but not the least, Mr. Ravi. Okay, RM, don't worry about anything. Karma's got our back.